தங்களது கோரிக்கைகள் எதுவும் நிறைவேற்றப்படாததாலும் தங்களது குரலுக்கு அதிகாரத்தில் இருப்பவர்கள் செவிசாய்க்காததாலும் ஆத்திரமடைந்த மக்கள் உதயநிதியின் அலுவலகத்தை முற்றுகையிட்ட காட்சிதான் இது. திருவல்லிக்கேணி தொகுதிக்கு உட்பட்ட சிவராஜ்புரத்தில் வசிக்கும் 300 குடும்பங்களை அவர்கள் குடியிருக்கும் இடத்திலிருந்து காலி செய்து செல்லும்படி அதிகாரிகள் அழுத்தம் கொடுக்கிறார்களா? எங்களை வாழ விடாமல் எங்கள் வீடுகளை பறிக்க முயல்கிறார்கள். இதுதான் திமுகவின் சமூக நீதியா என்று பாதிக்கப்பட்ட மக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். பாதிக்கப்பட்ட மக்கள் உதயநிதியின் அலுவலகத்திற்கு முன்பு கூடி தங்களது கோரிக்கைகளை முன்வைத்து போராட்டம் நடத்தினர். ஆனால் இந்த போராட்டத்திற்கு உதயநிதியோ அல்லது அவரது அலுவலக தரப்பில் இருந்தோ எவ்வித பதிலும் கிடைக்கவில்லை. மனு கொடுங்கள், 45 நாட்களில் தீர்த்து விடுவேன் என வாய்ப்பந்தல் போடும் ஸ்டாலின் தனது மகன் தொகுதியில் நிலவும் இந்த அவலத்திற்கு என்ன பதில் சொல்வார்? மக்களை ஏமாற்றுவது ஒன்றே நோக்கம், விளம்பரம் மட்டுமே மூலதனம் என செயல்படும் ஸ்டாலின் ஊராட்சி மன்ற தலைவர்களும் கவுன்சிலர்களும் செய்ய வேண்டிய வேலையை செய்து கொண்டிருக்கிறார். ஆம், கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். மனு வாங்கும் முகாமில் குடிநீர் பிரச்சனை, சாலை பிரச்சனை குறித்தெல்லாம் மனுக்கள் பெறப்படுகின்றன. இதெல்லாம் உள்ளாட்சி பிரதிநிதிகளே தீர்க்க வேண்டிய, கவனிக்க வேண்டிய பிரச்சனை. மக்களுக்கு பெரிதாக நலத்திட்டங்களை செய்ய திறனில்லாத, அதே சமயம் மக்களுக்கு வரும் உரிமை பிரச்சனைகளை தீர்க்க முடியாத ஸ்டாலின் உள்ளாட்சி பிரதிநிதிகளின் வேலையை செய்ய புறப்பட்டிருக்கிறார். சிறு சிறு பிரச்சனைக்கு மனு வாங்கி அதையும் முழுமையாக செய்யாமல் இது ஃபெயிலியர் மாடல் அரசு என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். ஊர் ஊராக மனு வாங்கும் ஸ்டாலின் தனது மகனின் அலுவலகத்தை முற்றுகையிட்ட மக்களுக்கு பதில் சொல்வாரா? அவர்களது பிரச்சனையை கேட்பாரா? அல்லது அடுத்தடுத்து பதவிகளை கொடுத்து அழகு பார்க்கும் தன் மகனிடம் மக்களின் குறைகளை அறிவுரைதான் சொல்வாரா? தந்தையும் மகனும் குறைகளை கேட்டு 45 நாட்கள் தீர்ப்பார்களா? இவை எதுவும் நடக்காது. மக்கள் வரிப்பணத்தில் நடத்துவது, கடலுக்குள் பேனா சிலை வைப்பது, ஊடகங்களை கட்டுக்குள் வைத்துக் கொள்வது, கலராய் விளம்பரம் என தந்தையும் மகனும் பைசா விரோதனம் இல்லாத பணிகளை செய்து வருகின்றனர். மக்கள் நலனின் இருவருக்கும் அக்கறை இல்லை. கருணாநிதியின் மகன், கருணாநிதியின் பேரன் என நம்பி வாக்களித்த மக்கள் இனியே மக்கள் நல வேண்டும். மன்னராட்சி நடத்தும் குடும்பத்தை புறக்கணிக்க நலனில் அப்போது இருவருக்கும் அக்கறையில்லாதவர்கள் கருணாநிதியின் மகனுக்கு வந்த கருணாநிதியின் பேரன் என நம்பி வாக்களித்த மக்கள் இனியே நிலை மக்களுக்கு ஏற்ப மன்னராட்சி நடத்தும்